ஃப்ரெட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரீசெண்டா எல்லாரோட கல்யாணமும் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. முக்கியமா செலிபிரிட்டிஸோட மேரேஜ் அப்படின்னா அது இன்னும் பெரிய அளவுல பேசப்படும். ஸோ ரீசெண்டா தான் ஜூலிக்கு கல்யாணம் ஆச்சு. ஜூலி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டோஸ்லாம் வெளியிட்ட உடனே பயங்கரமான ஒரு சர்ச்சை பேச்சுகள்லாம் வந்தது. ஏன் அப்படின்னா, ஸோ ஜூலி வேற ஒரு பெண்ணோட கணவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, காதலிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய நியூஸ் வந்துச்சு. அந்த பெண் வேற யாரும் இல்ல, நிவேதா பெத்துராஜ். ஒரு நடிகையினுடைய ஃபியான்சியை தான் ஜூலி இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுட்டே இருந்தது. பட் அது எதுவுமே உண்மை கிடையாது. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஃபைனலா அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த வீடியோஸ்லாம் ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்கு. ஆனா நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது ஃப்ரெண்டா பழகிருப்பாங்க ரெண்டு பேர், ரொம்ப ஃப்ரெண்டா க்ளோஸா இருந்திருப்பாங்க. பட் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டையே ஆர்டிஏ போட்டு ஒரு சிலரை பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். எஸ், ஸோ நிறைய நடிகைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒருத்தரோட பழகிருப்பாங்க. பட் அவங்களோட ஹஸ்பண்டை இவங்க லவ் பண்ணி அடுத்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயமாவும் பேசப்பட்டிருக்கு. இப்போ தமிழ் சினிமாவிலே அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிக் பாஸ் பிரபலம் சம்யுக்தா மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க பிக் பாஸ்ல வந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்பவே ஃபேம் ஆனாங்க. அந்த பிக் பாஸ்ல ஒவ்வொருத்தருடைய ஸ்டோரி சொல்லும் போது சம்யுக்தா அவங்களோட லைஃப் ஸ்டோரியை அதுல சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணி வேலைக்காக துபாய் போயிருக்காரு. ஸோ அவர் துபாயிலே ரொம்ப வருஷமா இருந்ததுனால இவங்க அங்க போயிட்டு பார்க்கும்போதுதான் இவங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அவங்க இன்னொரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவங்களோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் நிறைய பிரச்சனை ஆகி டிவோர்ஸ் எல்லாம் ஆகி கொஞ்ச வருஷம் வரைக்கும் சம்யுக்தா தனியா இருந்துட்டு இருந்தாங்க. தனியா இருந்தாலும் சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருந்தாங்க. அவங்களுக்குன்னு தனியா பிசினஸ் அண்ட் மாடலிங் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க ரொம்ப ஆக்டிவா பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா அவங்க அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாங்க. அவங்களோட கல்யாணம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாச்சு. எதனால அப்படின்னா, சம்யுக்தா கல்யாணம் பண்ணது வேற யாரும் இல்ல, அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த ஆர்த்தி வெங்கடேஷ் அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான், அதாவது முன்னாள் ஹஸ்பண்ட். அவங்கள தான் அடுத்து சம்யுக்தா செகண்டா கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவரோட பேர் அனிருத்தா ஸ்ரீகாந்தி. சோ இவங்களோட கல்யாணம் மிகப்பெரிய பேசு பொருளா ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்டையே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு டாக்காவே போயிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து அடுத்ததா யாரு பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு டைமிங்ல ரொம்ப ஃபேவரட் ஹீரோயினா இருந்த ஹன்சிகா மோத்வானியும் இதையே தான் பண்ணிருக்காங்க. ஹன்சிகா ஒரு காலகட்டத்துல கனவு கன்னியா இருந்திருக்காங்க. பல இளைஞர்களுடைய மனதை கொள்ளை கொண்ட ஒரு நடிகை அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பெயரெல்லாம் வாங்கியிருக்காங்க. நல்ல பீக்ல வந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைச்சி இன்னும் நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. பட் உடல் எடையை குறைச்சதுக்கு அப்புறமா ஹன்சிகாவா இது அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு அவங்களோட முகம் உடம்பு எல்லாமே மாறி போயிடுச்சு. இதனால அவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சது. அடுத்தடுத்து நிறைய ஹீரோயின்ஸ் வர ஆரம்பிச்சதுனால ஹன்சிகாவோட மார்க்கெட் அப்படியே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹன்சிகா சோசியல் மீடியால கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு சில சேவைகள்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு ஹெல்ப் பண்றது, அப்புறம் மாடலிங் பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததா இவங்களுக்கு எப்படா கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் காத்துட்டு இருந்தாங்க. இவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா தன்னோட கல்யாணத்தை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹன்சிகாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த ரிங்கி பஜாஜ் அவங்களுடைய முன்னாள் ஹஸ்பண்ட் தான் சோஹேல் கத்தூரியா. அவங்கள தான் ஹன்சிகா காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதாவது தன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை தான் ஹன்சிகா காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஹன்சிகாக்காக தான் அவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பிரிஞ்சாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு. ஸோ எது எப்படி போனாலும் ஹன்சிகாவோட கல்யாணம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் தான் போயிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இன்னொரு நடிகையும் இதே மாதிரி ஒரு வேலையை தான் பார்த்திருக்காங்க. ஏற்கனவே நாம இவங்களை பத்தி வேற ஒரு வீடியோல பேசியிருந்தோம். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருடைய மனதையும், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய 80s 90s மக்களோட மனதுல நிக்கக்கூடிய ஒரே ஒரு நடிகை அப்படின்னா அவங்க ஸ்ரீதேவி தான். ஸ்ரீதேவியும் அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இது அந்த காலகட்டத்துல சோசியல் மீடியாலாம் இல்லாததால மிகப்பெரிய பேசு பொருளா ஆகல. ஏன்னா அந்த கதை டோட்டலாவே வேற மாதிரி அவங்க டைவர்ட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஸ்ரீதேவி போனி கபூரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாலிவுட்ல போயிட்டு அவருக்காக தான் செட்டில் ஆனாங்கன்றது தெரியும். அவங்க பாலிவுட்ல நிறைய படங்கள்
படங்கள் பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா வலம் வந்துட்டு இருந்தாங்க. அந்த டைமிங்ல மோனா கபூர்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ஸ்ரீதேவி. ஸோ இவங்க சென்னையில இருந்து மும்பைக்கு ஷூட்டிங் போகும்போதெல்லாம் ஹோட்டல்ல எல்லாம் வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்க. மோனா கபூருடைய வீட்டில தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஏன்னா மோனா கபூரும் ஸ்ரீதேவியும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. மோனா கபூருடைய முதல் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு போனி கபூர். ஸோ அவங்களுக்குமே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பசங்களா இருந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீதேவி போயிட்டு மோனா கபூர் வீட்டில் நிறைய ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஸ்டே பண்ணும்போது தான் போனி கபூருக்கும் ஸ்ரீதேவிக்கும் நடுவுல லவ் வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து இவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. சடனா மோனா கபூர் வந்து இறந்தும் போயிருக்காங்க. அதோடைய பின்னணியே வந்து தெரியாம இருந்தது ரொம்ப நாள். அதாவது எப்படி இறந்தாங்க அப்படின்றது தெரியாம இருந்தது. ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் மோனா கபூர் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்குள்ளவே அவங்க 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஸோ போனி கபூர் வந்து ஏற்கனவே முதல் மனைவியும் முதல் குழந்தைகளையும் போய் பார்க்கறதுக்காக அடிக்கடிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா. ஆனா ஸ்ரீதேவி இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க அங்க போகக்கூடாது, பேசக்கூடாது, நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இருந்தாலும் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா வந்து தன்னோட குழந்தைங்களுக்காக ஸ்ரீதேவி நின்னாங்க. ஸோ போனி கபூரும் அதுக்கப்புறம் இவங்களோட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நடிகை ஸ்ரீதேவியும் தன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை தான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் இன்னும் நிறையவே இருக்கு. பட் இதுல நம்ம பார்த்தது ரொம்ப ஃபெமிலியரா பேசப்பட்ட கல்யாணம், பேசப்பட்ட நடிகைகள் பத்தி தான் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன இந்த நடிகைகள்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்க டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.